Okay students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது magnetic field due to current carrying circular coil. ஸோ இதுதான் சர்க்குலர் ஒயர். இது வழியாக I amount of current இங்கே பாஸ் ஆகுது. ஓகேங்களா, I current இது வழியாக பாஸ் ஆகுது. ஸோ இதோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் R அப்படின்னு எடுத்துக்கிறோம். சென்டர் பாயிண்ட் O. இதிலிருந்து இதோட ஆக்சிஸில் Z டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம். அந்த பாயிண்ட் இஸ் P. ஸோ இந்த பாயிண்டில் இந்த டோட்டல் கண்டக்டர் வழியாக சர்க்குலர் ஒயர் வழியாக பாஸ் ஆகிற கரண்ட்டால் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, த டோட்டல் B வெக்டார், அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, நம்மகிட்ட இருக்கிற ஃபார்முலா பைட் சாவர்ட்லாம் அது dl லென்த் வழியாக கரண்ட் பாஸ் ஆகுது, அதனால் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத தான் சொல்ல முடியுது இல்லையா. μ0/4π ஐடியல் வெக்டார் கிராஸ் ஆர் கேப் பை ஆர் ஸ்கொயர். மேக்னிடியூட் ஃபார்மில் எழுதணும்னா ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் μ0/4π. ஓகே, இப்போது இதை வந்து ஃபுல் கண்டக்டருக்காக நம்ம மாற்றணும் இல்லையா. ரைட். ஸோ ஜஸ்ட் என்ன செய்கிறேன்னா, அந்த சிங்கிற பாயிண்டில் ஏதோ ஒரு ஆர்பிட்டரி பாயிண்ட், அங்கே ஒரு டிஎல் லென்த் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன். இதிலிருந்து அதோட ஆக்சிஸ் பாயிண்ட் P, ரைட், ஆக்சிஸில் இருக்கிற பாயிண்ட்டு P. அந்த பாயிண்டில் இந்த எலமெண்ட்டால் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அது dB, அதோட வேல்யூ இதுவாக இருக்கும். ஓகே, ரைட். இப்போ இந்த dBயோட மேக்னிடியூட் தெரியும், μ0/4π ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். இதோட டிரெக்ஷன் எப்படி இருக்குன்னா, டிஎல் வெக்டாருக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும், ஆர் கேப்புக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும். dB இஸ் பர்பண்டிகுலர் டு போத் டிஎல் வெக்டார், கரண்ட் எலமெண்ட் வெக்டார் அண்ட் பொசிஷன் வெக்டார். ஓகே, ரைட். அப்போது அந்த மாதிரி இங்கே நம்ம டிரெக்ஷனை மென்ஷன் பண்ணணும் கண்டிப்பாக. ரைட். சரி, இப்போ இது வந்து சர்க்குலர் காயில், இது எலமெண்ட். ஓகேங்களா, நான் இப்படி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு லைனை இப்படி போட்டிங்கனாலும் இந்த லைனுக்கு அது பர்பண்டிகுலராக இருக்கும், அல்லது இந்த டிரெக்ஷனில் பர்பண்டிகுலர்லி இன்வெர்ட் டு த ஃபோன் அப்படி போட்டிங்கனாலும் அது 90 டிகிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி இது என்ன ஆங்கிளில் இப்படி இருந்தாலும் இப்படி இருந்தாலும் இப்படி இருந்தாலும் எந்த ஆங்கிளில் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த சர்க்கம்ஃபரன்ஸுக்கு அது 90 டிகிரியை தான் மேக் பண்ணும். ஓகே, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சரி, இப்போ அது டிஎல்லுக்கு நம்ம போடக்கூடிய லைன் வந்து பர்பண்டிகுலராக வந்துருச்சு. ஓகேங்களா. அட் த சேம் டைம் பொசிஷன் வெக்டாருக்கும் பர்பண்டிகுலராக வரணும். ஸோ இது கரண்ட் எலமெண்ட், இது கரண்ட் கேரிங் ஒயர், இது எலமெண்ட். ஓகேங்களா, இதுதான் பொசிஷன் வெக்டார் ஆர் கேப். ஸோ இது இப்படி போட்டோம்னா பொசிஷன் வெக்டாருக்கு இது பெர்பெண்டிகுலராக வந்துடுது. இந்த வெக்டாரை இங்கே கன்சிடர் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக இந்த டிஎல்லும் இந்த வெக்டாரும் பெர்பெண்டிகுலர். அட் த சேம் டைம் இதை இங்கே போடுறோம், இதோட ஈக்குவல் வெக்டார் தான் இது. அப்போது டெஃபினட்டாக இது ஆர் கேப்புக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்குது, டிஎல்லுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகேங்களா, அதை தான் அங்கே நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ இப்போ dB acting along the PR direction. ஓகேங்களா. இப்போது இந்த ஆங்கிளை நம்ம ஃபைன்னு எடுத்துக்கிறோம். இது 5 அப்படின்னா இது 90 - 5. ஓகேங்களா, 90 - 5. இது 5னா இது 90 - 5. இதுவும் என்ன ஆங்கிள் இருக்குது, 90 டிகிரி. இப்போது இது வந்து 90 - 5 அப்படிங்கும் பொழுது இப்போ இது 5ஆக இருந்தால் தானே அது 90 - 5ஆக இருக்க முடியும். இப்போ இந்த ஆங்கிள் 5, இதை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகே, இன்னொரு விஷயம் பாருங்கள். இந்த சி இந்த பாயிண்டில் இருக்கிற எலமெண்ட்டால் டிபி வெக்டார், டிபிங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு கரண்ட் எலமெண்ட்டால். இதுக்கு டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்டாக இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் டி, அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் அது இந்த பாயிண்ட் பியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டெஃபினட்டாக டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் பாயிண்ட் அப்படிங்கிறதால
இந்த எங்கே சர்க்கம்ஃபரன்ஸில் எங்கே பார்த்தாலும் சரி இந்த டிஸ்டன்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். இங்கே ஆர்னா இங்கே டெஃபினட்டாக ஆராக தான் இருக்க முடியும். பொசிஷன் வெக்டார் ஆர் கேப் இங்கே இப்படி இருக்குது. ஓகே, இப்போ இதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் சேம் கரண்ட் அப்படின்னா இதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இதே தானே. dB வெக்டார் ஈக்குவல் டு μ0/4π ஐடியல் வெக்டார் கிராஸ் ஆர் கேப் பை ஆர் ஸ்கொயர். மேக்னிடியூட் வேணும்னா μ0/4π ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். இப்போது இதனால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட டிரெக்ஷன் எப்படி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஜஸ்ட் நம்ம இது கண்டிப்பாக டிஎலுக்கும் பர்பண்டிகுலராக இருக்கணும், பொசிஷன் வெக்டாருக்கும் பர்பண்டிகுலர். ஜஸ்ட் நம்ம இப்படி ஒரு வெக்டாரை கன்சிடர் பண்ணோன்னு வைங்களேன். இது டிஎலுக்கு டெஃபினட்டாக பர்பண்டிகுலர். அட் த சேம் டைம் இது இந்த பொசிஷன் வெக்டாருக்கும் இப்போ எங்கே போட்டாலும் பாருங்கள் பொசிஷன் வெக்டாருக்கும் பர்பண்டிகுலர். ஸோ அட் பாயிண்ட் பி த கரண்ட் எலமெண்ட் டியூ டு அட் பாயிண்ட் டி, ஓகேங்களா, அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிபி ஆக்டிங் அலாங் பிஎஸ். ஓகே, இப்போது நியர்லி நம்ம கம் டு த பாயிண்ட். ரெண்டு வெக்டார்ஸ் வந்து ஒரு பாயிண்டில் இந்த மாதிரியான மேனரில் ஆக்ட் ஆகுது. அப்போ இதோட ரிசல்டன்ட் எஃபெக்ட் என்ன, வெக்டர் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. இங்கே நம்ம இதை காம்பனன்ட்ஸாக ரிசால்வ் பண்ணுறோம். சிம்பிள். ஓகே, இப்போது அந்த பாயிண்ட் பி எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு டிபி வெக்டார் இப்படி ஆக்ட் ஆகுதுங்க, ஒரு டிபி வெக்டார் இப்படி ஆக்ட் ஆகுது. ஆங்கிளை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஜஸ்ட் இது ஒரு ஹரிசாண்டல் லைன், இது வந்து ஃபை. ஓகே, இதுவும் டெஃபினட்டாக ஃபையாக இருக்கும். ரைட், இன்னும் டயமெட்ரிக்லி ஆப்போசிட் பாயிண்ட். இது டிபி, இதுவும் டிபி வெக்டார். ஓகே, இப்போ ஜஸ்ட் பாருங்கள், இந்த டிபி வெக்டாரை லெஃப்ட் சைடு இருக்கிற டிபி வெக்டாரை காம்பனன்ட்ஸாக ரிசால்வ் பண்ணுறோம். அப்படி பண்ணால் இதுதான் ஹைப்போட்டனஸ். இப்போ இந்த தீட்டா இந்த ஃபைக்கு இந்த ஃபேஸ் அட்ஜசண்ட்டாக இருக்குது. இப்போ இது டிபி காஸ் ஃபை அப்படின்னு எழுத முடியும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த ஃபேஸ் எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஃபைக்கு இது ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ இதை டிபி சைன் ஃபைன் அப்படின்னு எழுதலாம். ஸோ இது டிபி சைன் ஃபைனா, இதுவும் இந்த சைடும் ஈக்குவல் வெக்டார். ஓகேங்களா, அப்போ இதையும் நம்ம என்ன பண்ண முடியும், டிபி சைன் ஃபை அப்படின்னு எழுதலாம். ஓகே, இப்போது ரைட் சைடு இருக்கிற டிபிக்கு வருவோம். அகெயின் இது ஃபை, இப்போ இது அட்ஜசன்ட் சைட், இது டிபி காஸ் ஃபை. இந்த ரெண்டு டிபிஎஸும் மேக்னிடியூட் வைஸ் சேம், இது கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஃபேஸு டிபி சைன் ஃபை, அப்போ டெஃபினட்டாக இந்த ஃபேஸும் டிபி சைன் ஃபையாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் இதோட மேக்னிடியூட்ஸ் ரெண்டும் சேமுங்க, பட் ஆப்போசிட் டு ஈச் அதர். அப்போ டிபி காஸ் ஃபை டிபி காஸ் ஃபை கேன்சல் ஈச் அதர். ஓகேங்களா, இந்த டிபி சைன் ஃபை மட்டும்தான் இங்கே ரிட்டைன் ஆகுது. ஓகே, அப்போது இதில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஒரு சர்க்குலர் காயில் எடுத்துக்கிட்டோம் நம்ம. இந்த பாயிண்ட்டை இந்த எலமெண்ட்டால் ப்ரொடியூஸ் ஆன இந்த டிபி சைன் ஃபை இது, இந்த எலமெண்ட்டால் ப்ரொடியூஸ் ஆன டிபி சைன் ஃபை இது. கரெக்டுங்களா, டிபி காஸ் ஃபைஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ரைட், இதில் நம்ம ரெண்டு விதமாக இதை சால்வ் பண்ணலாம். இந்த சர்க்குலர் காயில் ஜஸ்ட் ஆஃபாக பிரித்து இந்த ஹாஃபால் ப்ரொடியூஸ் ஆன டிபி சைன் ஃபை, அதே மாதிரி இந்த ஹாஃபால் ப்ரொடியூஸ் ஆன டிபி சைன் ஃபை, இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுறது மூலமாக டோட்டல் ஃபீல்டு கண்டுபிடிக்கலாம். அல்லது இதில் ஏதாவது ஒரு எலமெண்ட்டால் ப்ரொடியூஸ் ஆன டிபி சைன் ஃபை எடுத்துக்கிட்டு அதை என்ன செய்யலான்னு பாருங்கள். இதை நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சுட்டு என்ன பண்ணலாம், ஃபுல் லென்த் வேணும்னா இதோட ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க ஆர் அப்படின்னு. அப்போது அதோட ஃபுல் லென்த் என்னங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr அப்படி கண்டுபிடிக்கலாம். 0லேருந்து 2πr வரைக்கும் இருக்கிற மொத்த டிஎல்லால் ப்ரொடியூஸ் ஆனது எப்படின்னு பார்க்கலாம். அல்லது இப்போது 0 to 5r, இந்த 5r மீன்ஸ் ஆஃப் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ். 0 to 5r மூலமாக இந்த டிபி சைன் ஃபை கிரியேட் ஆகுது. 5rலேருந்து எகைன் 2πr மூலமாக இந்த டிபி சைன் ஃபை கிரியேட் ஆகுது. அப்படியும் பார்க்கலாம். நான் இப்போ சொன்ன மாதிரி டிபி சைன் ஃபை டியூ டு 0 to 2πr, ஜஸ்ட் அதை மட்டும் இன்டகிரேட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம இன்டகிரல் மெத்தடுக்கு போகிறோம். இப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு
is equal to integral db sin phi. எதிலிருந்து எது வரைக்கும் நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம்? 0லிருந்து 2πr வரைக்கும் இன்டகிரேட் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு dbனா என்னன்றதை நம்ம பார்த்துக்கணும். ஜஸ்ட் அதோட மேக்னிடியூட். ஓகே, நம்ம இது சிம்பிளாக n கேப்னு வச்சுக்கலாம். ஓகே, பின்னாடி நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போது db வெக்டார் இஸ் ஈக்குவல் டு mu0 by 4pi idl sin theta by r square n cap. சிம்பிள். இங்கே தீட்டாங்கிறது இந்த டிஎல்லுக்கும் ஆருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ அதை பார்க்கும் பொழுது இந்த டிஎல்லும் ஆரும் எப்பவுமே எப்படி இருக்குதுங்க? பர்பண்டிகுலராக தான் இருக்குது. இப்போ தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி. இப்போ தீட்டா 90னா sin 90 இஸ் 1. sin 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இதோட வேல்யூ எப்படி இருக்குங்க? db வெக்டார், ஜஸ்ட் இதோட மேக்னிடியூட் எழுதலாம். மாடுலஸ் ஆஃப் db வெக்டார் ஈக்குவல் டு mu0 by 4pi idl by r ஸ்கொயர். ஓகே, ஜஸ்ட் மேக்னிடியூட் மட்டும்தான். இப்போ இதை அங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போது b வெக்டார் is equal to integral 0 to full circumference, full length 2πr db mu0 I by 4pi r square dl into sin phi. ஓகேங்களா? sin phi. கோஆர்டினேட் சிஸ்டம் போடுவோம். பாருங்கள், இங்கே கோஆர்டினேட் ஆக்சஸ் பாருங்கள். இங்கே கவனிச்சிட்டிங்கன்னா x ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கிறான். x y z. ஓகே, இந்த db sin phi ஆக்டிங் அலாங் த z டிரெக்ஷன். இப்போ z டிரெக்ஷனோட யூனிட் வெக்டார் பார்த்தீங்கன்னா k கேப். ஜஸ்ட் அதை அப்படி போடுறோம். அப்போது இன்ஸ்டெட் ஆஃப் n கேப் நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? k கேப் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகே, இப்போது b வெக்டார் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் வெளியில் எடுக்கிறோம். mu0 I by 4pi integral 0 to 2πr dl sin phi k cap. இப்போ இந்த sin phiயோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா, இங்கே phi எடுத்துருக்குறோம் நம்ம. sin phi இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் sin phi எடுத்தோம்னா ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். ஓகேங்களா? ஹைப்போட்டனஸ் r இருக்குது. இதை பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா r ஸ்கொயர் ஈக்குவல் டு கேபிட்டல் R ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர். ஓகே, இப்போ sin phi equal to opposite side r by hypotenuse small r. small r அப்படிங்கிறது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஹைப்போட்டனஸ். இது z, இது r. அப்போ என்ன எழுதலாங்க? இதையே r ஸ்கொயர் ஈக்குவல் டு z ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் R ஸ்கொயர். ஓகேங்களா? ரைட். இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் r ரூட் ஆஃப் z ஸ்கொயர் ப்ளஸ் r ஸ்கொயர் அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ b வெக்டார் ஈக்குவல் டு mu0 I by 4pi. ஆல்ரெடி இங்கே ஒரு r ஸ்கொயர் இருக்குது. ஓகே, r ஸ்கொயர் இன்டகரல் 0 to 2πr dl into instead of sin phi r divided by already ஒரு r ஸ்கொயர். அப்போது r cube அப்படின்னு எழுத முடியும் இல்லைங்களா? sin r by small r ஆல்ரெடி ஒரு r ஸ்கொயர் r cube எழுதுகிறோம். r ஸ்கொயரோட வேல்யூ z ஸ்கொயர் ப்ளஸ் r ஸ்கொயர் அப்படின்னா
R உடைய வேல்யூ z ஸ்கொயர் ப்ளஸ் r ஸ்கொயர் the whole power 1/2. இப்போ r cube அப்படின்னா whole power 3/2. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா b vector equal to mu naught I by 4 pi integral 0 to 2 pi r full length dl instead of sin phi என்ன பண்ணோம் r by r போட்டோம் r divided by r square plus z square whole power 3/2 along the z axis, so k cap. Okay, இப்போ r இதெல்லாமே கான்ஸ்டன்ட் தான் இல்லையா, இது ஃபுல்லாகவே கான்ஸ்டன்ட்ஸ் தான், வெளியில் எடுக்கிறோம். b vector equal to mu naught I r by r square plus z square whole power 3/2 integral 0 to 2 pi r dl along k cap. இப்போ dl இன்டகிரேட் பண்ணால் ஃபுல் லென்த் கிடைக்கும் இல்லைங்களா. dl இது வந்து சர்க்கம்ஃபரன்ஸு காயில், இதில் ஒரு dl எடுத்துக்கிட்டோம். இந்த எல்லா dlலையும் ஆட் பண்ணால் ஃபுல் லென்த் கிடைக்கும். ஃபுல் லென்த் அப்படிங்கிறது அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான். ஓகே, இப்போது dl இன்டகிரேட் பண்ணால் எல்லுங்க mu naught I r by r square plus z square whole power 3/2 L. ஸோ அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணி மைனஸ் லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணால் 2 pi r minus 0ன்னு வரும். ஸோ ஜஸ்ட் 2 pi r மட்டும் எடுத்துக்கிறோம். mu naught by 4 pi. ஓகே, இப்போது 2 pi and 4 pi கேன்சல் பண்ணால் இங்கே 2 கிடைக்கும். ரைட், r into r square. இப்போ இதோட டிரெக்ஷன் k cap. இப்போ நம்ம b vector equal to mu naught I into r square by 2 into r square plus z square whole power 3/2 into k cap. ஓகே, சரி, இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு கரண்ட் கேரியிங் சர்க்குலர் காயில் ஆன் த ஆக்சஸ் இல்லையா, பாயிண்ட் ஆன் த ஆக்சஸ். ஓகே, இப்போது இந்த சர்க்குலர் காயிலோட ரேடியஸ் ரொம்ப கம்மியாகவும் இல்லைன்னா அட் த சென்டர் ஆஃப் த காயில்னு வச்சுக்கலாமே. இப்போ இது சர்க்குலர் காயில், இது இதோட ஆக்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா. இந்த இசட் வேல்யூ வந்து பாருங்கள், அட் த சென்டர் அப்படிங்கும்பொழுது இசட் இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டுங்களா. இசட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது இசட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடும் பொழுது mu naught at the center mu naught I r square by 2 into r square plus z square, z is equal to 0, so r square whole power 3/2. இப்போ பவர் 1/2 and r square கேன்சல் ஆகிடும், r cube கிடைக்கும். r cubeம் r squareம் கேன்சல் பண்ணிக்க முடியும், k cap. so b vector equal to mu naught I by 2r along k cap. k கேப்புங்கிறது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தா, இது அந்த சர்க்குலர் காயில் அதனுடைய பிளேன் இதுங்க. இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும் இந்த k கேப். அப்படி தானே இருக்குது, இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர். அப்போ ஒரு சர்க்குலர் காயிலில் வழியாக கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த காயில். பிளேன்னா புரியுது இல்லைங்களா, ஏரியா ஆஃப் த காயில். ஓகே, இதுதான் எப்படின்னா ரீசனாக இருந்துச்சு. இப்போ நம்ம
ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டோம், இதில் 2 பின் ஹோல்ஸ் போட்டுக்கிட்டோம். இது வழியாக ஒரு சர்க்குலர் காயில் ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணி பேட்டரியை கனெக்ட் பண்ணும் பொழுது கனெக்ட் பண்ணி கரண்ட் பாஸ் பண்ணுறோம். அயன் ஃபில்லிங்ஸை மேலே தூவி விடும் போட்டோம். ஸோ இங்கே என்ன நடந்ததுன்னா, அட் த சென்டர் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ், அதாவது அந்த அயன் ஃபில்லிங்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் அரேஞ்ச் ஆச்சு. இப்போ காரணம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆல்மோஸ்ட் அது ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. அப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குன்னா ஜஸ்ட் அதோட ஏரியாவை பர்பண்டிகுலராக கிராஸ் பண்ணுது, கட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் இங்கே நம்ம இந்த டெரிவேஷன் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போது அட் த center of the current carrying circular coil, the magnetic field will be mu naught I by 2r k cap. Okay.